ராகவ் வந்து அபி மாடலா நடிச்ச ஃபோட்டோவ ராகவோட கேபின்லயே மாட்டிர்றாங்க. இத பார்த்துட்டு லாவண்யா டென்ஷன் ஆகி, "என்ன ராகவ் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த எத்தனையோ மாடல்ஸ் இருந்தாலும், இந்த இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப உணர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு லாவண்யா டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனேவும் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நின்னு போஸ் குடுத்துட்டு செல்ஃபிலாம் எடுக்குறாங்க. இத பார்த்துட்டு ராகவ், "நான் சீக்கிரமா வேலண்டைன்ஸ் டேக்கே உன்கிட்ட லவ்வ சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட அபி கேட்குறாங்க. ஆமா, இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க. அபி வந்து வெட்கப்பட்டே நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்ல அனு வந்து பைத்தியமா எப்படியாவது மாத்தி ஆகணும். பைத்தியம்னு முடிவு பண்ணி இந்த வீட்ட விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு, அந்த சுந்தரி வந்து பல வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அனு வந்து சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுடுறாங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்காக. ஆனா இந்த நேரத்துல வந்துட்டு அந்த சுந்தரி எல்லா சாப்பாடையும் எடுத்து அப்படியேவும் போயிட்டு வெளியில ஒரு பிச்சைக்காரங்க போறாங்க. உன்கிட்ட இந்த அந்த சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுக்கோ, நீயே சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு வந்துட்டு, ஒண்ணுமே தெரியாத மாரி வீட்ல இருக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாரையும் சாப்பிட வர சொல்லி இந்த அனு வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சாப்பிடுற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது, ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதுல சாப்பாடே இல்ல. இத பார்த்து அனு, "என்ன நான் சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தானே போனேன். ஆனா இதுல எல்லாமே சாப்பாடு இல்லாம இருக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா சாப்பாடு செஞ்சுட்டேன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டேம்மா, ஆனா இங்க என்னம்மா சாப்பாடே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து கேட்குறாங்க. அணுகிட்ட. இத கேட்டு, "இல்ல மாமா நான் செஞ்சு வச்சுட்டு தான் போனேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த இடத்துல சுந்தரி, "இப்படிதான் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுவுமே செய்ய மாட்டேங்கா. ஆனா செஞ்சுட்டேன், செஞ்சுட்டேன்" அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டுட்டு, அத சோப் போட்டேங்கிறா. ஆனா அது துணி அழுக்கா கிடக்குது. இப்படிதான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு கேஸ் அப்படிதான். அத ஆஃப் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா, அது திறந்து இருக்குது. இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கா. இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றா. இவ இன்னும் வீட்ல இருந்தான்னா, என்னென்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து ஏத்தி விடுறாங்க. உடனே சுந்தரியோட ஹஸ்பண்ட், "என்ன சுந்தரி இப்படியெல்லாம் பேசிக்கிற? மருமகள போயிட்டு இப்படி பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டியும், "என்னம்மா? என்ன ஆச்சும்மா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அனு, "எனக்கு தெரியல பாட்டி. இப்பல்லாம் எனக்கு வந்து என்ன நடக்குன்னே தெரியல. நான் செஞ்சு வச்ச மாரியே எனக்கு தோணுது எதுனாலும். நான் செஞ்சு முடிச்ச மாரி தான் தெரியுது. ஆனா வந்து பார்க்கும்போது அது எதுவுமே இருக்க மாட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து ரொம்ப அப்பாவியா பேசிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி, "இதெல்லாம் ஒண்ணும் நினைச்சு பயப்படாதம்மா. நீ வந்து ஒரு சைடு படிச்சுட்டு இருக்கியா, அந்த பக்கம் வேலை பார்க்கணும். உனக்கு வந்து 2 இதையும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது. நீ ஒண்ணும் வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. இடத்துல ராகவும், அபி, ஆகாஷ் எல்லாரும் வர்றாங்க. வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அனு அழுகுறாங்க. அபிய பார்த்துட்டு, "என்னக்கா அழாதக்கா, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனேவும் இப்படி ஆச்சுன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனே ராகவ், "இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இத சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகாஷ், "என்ன இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வர வர?" அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் அனு பார்த்து சொல்லி நடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நாளைக்கான எபிசோட் அமையலாம் சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.